அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதோ, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறதோ, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு வாசித்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே, தேவனுடைய வாக்கு தத்துவத்தினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும் என்றால் நம்முடைய பாதைகள், நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகாது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, ஏன் நம்முடைய நடைகள் பிசைகிறது, நம்முடைய நடைகள் தடுமாறுகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் என்று சொன்னால், நீங்கள் கவனித்து பார்ப்பில் என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதை குறைத்து விட்டு, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புவதை குறைத்து விட்டு, மனிதர்கள் பேசின தவறான வார்த்தைகள், ஏதோ ஒரு மனிதனை குறித்து உங்களுடைய இருதயத்திலே போடப்பட்ட அந்த விஷம் நிறைந்த வார்த்தைகளினாலே உங்கள் இருதயம் நிரம்பும் பொழுது, யாரோ ஒருவர் உங்களை குறித்து தவறாய் சொன்ன சில காரியங்கள் உங்கள் இருதயங்களிலே நிரம்பி இருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறியாமலே ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும், ஒரு பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். இப்படி தடுமாறுகிறவர்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் கவனித்து பார்க்கின்றால், மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேட்க ஓடுவார்கள். மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் அவள் கேட்க ஆரம்பிப்பார்கள். இதன் நிமித்தமாக அவருடைய இருதயம் அந்த ஆலோசனையால் நிரம்பும் பொழுது அவர்களுடைய நடைகளிலே தடுமாற்றம் வந்து விடுகிறது. எனவே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் தேவ வார்த்தையினால் நிரம்புவதாக. தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழும்பு சீயோனே, நீ பிரகாசிக்கிற நாள் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே வார்த்தையினால், தேவ வசனத்தினாலே, தேவனுடைய ஆலோசனைகளினாலே உங்கள் இருதயங்கள் நிரம்பட்டும். நீதிமானுடைய பாதைகள் ஒன்றும் தடுமாறுவதில் என்று சொன்னப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது பேருதவியாயிருக்கும். தேவ வார்த்தையினாலும் தேவ வசனத்தினாலும் உங்கள் இருதயங்களை நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.